இந்த ஆறு ஓடுகிறது. அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதை எங்கே? 7வது வானத்தில் படைத்த ஆறு. அது இதெல்லாம் படிக்க வேண்டிய விடயங்கள். 7வது வானத்தில் தான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அர்ஷ் சொல்லுவோமே, அர்ஷ் அர்ஷ் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அல்லாஹ் யார் சகோதரர்களே? ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். முத்தகப்பீர், பெருமைக்குடையவன். கஹார், சர்வாதிகாரி. மதீன், பலம் மிக்கவன். துல் குவா, வலுப்பம் மிக்கவன். காதிர், ஆற்றல் மிக்கவன். உலகத்துல ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு பெருமை அடிக்கிறான். வெறுமனே ஒரு நாடு. புரூன் என்ற ஒரு நாடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? புரூன. அந்த நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் என்னோட ஓதினாங்க நாவலப்பட்டியில. புரூன் என்ற ஒரு நாடு இருக்குது. ரொம்ப பணக்கார நாடு, ரொம்ப பணக்கார நாடு. எந்த அளவுக்கு பணம் என்று சொன்னா, புரூன சுல்தான் ஒரு அரண்மனை கட்டினார். அந்த அரண்மனைக்கு பிளேன் போட்டது ஸ்ரீலங்கா ஆர்கிடெக்ட். மினுவாங்கொடையில் இருக்கிறார், சந்திச்சோம் அவரை. அந்த அரண்மனைக்கு பிளேன் போட்டது யாரு? ஸ்ரீலங்கா ஆர்கிடெக்ட். அந்த அரண்மனைக்கு ரூம்ஸ் எத்தனை தெரியுமா? 700 ரூம். ஒரு குட்டி நாட்டு மன்னனுடைய நிலைமை. சவுதி மன்னர் 5 தங்க எஸ்கலேட்டர்கள் வைத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு போகல அதுல. இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. என்ன துணியா, என்ன சொகுசு இங்கேதான், அங்கே என்ன நடக்கும் தெரியாது. சொகுசு இங்கேதான். பெலஸ்தீன மக்கள் படும் கஷ்டத்துக்கு இவனெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்தில். தப்பேலாது. உலகத்துல நீ தங்கப்படியில போகலாம். ரியாத்ல ஒரு பாக் அடிக்கிறார். ரியாத்ல ஒரு பாக். எவ்வளவு பெரிய பாக் தெரியுமா? சம்மாந்துறையிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் பாக் தான். 40 கிலோமீட்டர் பெரிய பாக். என்னத்துக்கு அவ்வளவு பெரிய பாக்? உலகத்திலேயே பெரிய பாக் சவுதியில தான் இருக்குது என்ற பெயரை எடுப்பதற்கு. இவங்கெல்லாம் யாரு? உலகத்தில ஒரு குட்டி நாடுகளை ஆளக்கூடிய மன்னர்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி தெரியுமா? இன்னைக்கு எத்தனை அரபு நாடு, எத்தனை முஸ்லிம் நாடு? 57 முஸ்லிம் நாடு. 57 முஸ்லிம் நாட்டுக்கும் 57 தலைவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 57 நாட்டுக்கும் ஒரே மன்னர். தங்க கட்டில படுத்தாரா? படுப்பதற்கு ஒரு தலவாணி கூட கிடையாது. அதுதான் வாழ்க்கை. சாதனை சாதித்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் 10.5 வருட ஆட்சி. எவ்வளவு காலம்? 10.5 வருட ஆட்சி. உலகத்தில் யாரும் செய்யாத 2 அற்புதங்களை செய்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது, சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. சாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில் ஒரு படையை தயாரித்தார். படையை தயாரித்து அவர்களை ஈரானுக்கு அனுப்பி வைத்தார். ஈரான் என்றாலும் ஈரானுடைய ஆரம்பம் அல்ல, ஈரானுடைய தொங்கல் நஹாவந்த். அந்த இடத்துடைய பேர் நஹாவந்த். நஹாவந்துக்கு அனுப்பினார். சவுதியிலிருந்து எத்துணை 1000 கிலோமீட்டர் ஈரான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் நின்று கொண்டு வெள்ளிக்கிழமை ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஹுத்பா நடக்குது. அந்த காலத்துல போன் இருந்துச்சா? அந்த காலத்துல இமெயில் இருந்துச்சா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், வைபர் ஒன்றுமில்லை. மிம்பரில் நின்று கொண்டு ஹுத்பா செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டார், யா சாரியா அல் ஜபல். குத்துபாக்கு வந்த ஆக்கெல்லாம் பாக்குறாங்க, என்ன நடந்த? அமீருல் முஃமினீனுக்கு என்ன நடந்த? சாரியா எங்க இருக்கிறார்? ஈரான் தொங்கல்ல இருக்கிறார். இவர் மதீனாவுல இருந்து கொண்டு சாரியா ஜபல், சாரியா ஜபல் என்று கத்துறார். சகோதரர்களே, போட்ட சத்தம். சாரியா ரலியல்லாஹு அன்ஹு ஈரானில் இருந்து திரும்பி பார்த்தார். நம்புவீர்களா? திரும்பி பார்த்தால் மலைக்கு பின்னால் எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை தோற்கடித்தார். இதுதான் சாதனை.
இதுக்கு பேர் சாதனை, இதுக்கு பேர் வெற்றி. இரண்டாவது சாதனை, இரண்டாவது அற்புதம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அற்புதம். நைல் நதி, நான் சொன்னேனே 7வது வானத்தில் இருந்து ஊற்றெடுத்த நதிதான் நைல் நதி. அதற்காக தான் இந்த சம்பவத்தை கொண்டு வரேன். நைல் நதிக்கு கடிதம் எழுதினார். என்னடா, அந்த காலத்துல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்து நாட்டுடைய கவர்னராக இருக்கும் பொழுது எகிப்து நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வளமை இருந்தது. என்ன வளமை? வருடத்துக்கு ஒரு தரம் நைல் நதி என்ன செய்யும்? வத்தும். வத்தினால் அவர்களுடைய மூட நம்பிக்கை, ஒரு குமரி பெண்ணை, ஒரு கன்னியை நன்றாக அலங்கரித்து நைல் நதியில் தள்ளி விடுவார்கள். நைல் நதிக்கு பலி கொடுப்பார்கள். பலி கொடுத்தால் தான் அந்த நைல் நதி என்ன செய்யுமாம்? மீண்டும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குமாம். இந்த செய்தியை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதிக்கு அறிவித்தார். அமீருல் முஃமினீன், இப்படி ஒரு செய்தி நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புத்திக்கு படாது, நமக்கு புத்திக்கு படாது, ஆனால் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருந்து சாதித்தார். எழுதினார் கடிதம், 2 கடிதம் எழுதினார். முதலாவது கடிதம் அம்ர் இப்னு ஆஸுக்கு, 2வது கடிதம் என்னத்துக்கு? நைல் நதிக்கு. அம்ர் இப்னு ஆஸுக்கு சொன்னார், இந்த கடிதத்தை நீ நைல் நதியில் போடு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை பெற்றுக்கொண்டார். எகிப்து நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். நைல் நதியிடம் கொண்டு வந்தார். ஜனாதிபதி மன்னாதி மன்னர் உமர் இப்னு கத்தாப் அவருடைய கடிதம் வாசிக்கப்படுகிறது. கடிதத்தில் எழுதியிருந்தது, இன் குன்த தஜ்ரி மின் கிபலி நஃப்ஸிக் ஃபலா தஜ்ரி. ஏ நைல் நதி, நீ உண்ட இஷ்ட பிரகாரம் ஓடுவதாக இருந்தால் நீ ஓடக்கூடாது. அல்லாஹ் உன்னை ஓட்டுவதாக இருந்தால், அல்லாஹ் உன்னை ஓட்டுவதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன், உன்னை ஓடச் செய்யுமாறு. எல்லாருக்கும் முன்னால் அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை தூக்கி நைல் நதியில் போட்டார். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் 16 அடி உயரத்துக்கு தண்ணீர் உயர ஆரம்பித்தது. அன்று ஓட ஆரம்பித்த நதி இன்று வரைக்கும் வத்தவில்லை. சகோதரர்களே, இதுக்கு பேர் சாதனை, இதுக்கு பேர் வெற்றி. உலகத்தில் சொத்துகள், செல்வங்கள் காலடியில் கொட்டப்பட்டது. கிஸ்ரா மன்னன், கிஸ்ரான்னு சொன்னா இப்ப உலகத்துடைய சூப்பர் பவர் யார்? உலகத்துல இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும். நாங்க தான் யாரு? வல்லரசு, பெரிய ஜாம்பவான்கள். கொரோனா வந்த நேரம் விளங்கிச்சா அவங்களோட வல்லரசு எல்லாம்? அல்லாஹ் ஒரு கிருமியை வைத்து ஆட்டி படைத்தான். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வல்லரசாக இருந்தது ஈரானும் இத்தாலியும். அப்ப ஈரானுக்கு பெயர் பாரசீகம், இத்தாலிக்கு பெயர் ரோம். ஈரானுடைய மன்னனுக்கு பெயர் கிஸ்ரா, இத்தாலியுடைய மன்னனுக்கு பெயர் கைசர். 2 பேரும் தான் வல்லரசன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்டார் ஈரானை. ஈரான் நாட்டு மன்னன் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், அவனுடைய கிரீடம், மணி மகுடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் கொண்டு வந்து போடப்பட்டது. எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெருசா இருக்கும்? 1 கிலோ, 2 கிலோ தங்கம், 192 கிலோ தங்கம். நினைப்பீங்க பள்ளி வாசல்ல இருந்து பொய்யெல்லாம் சொல்றார். இல்ல சகோதரர்களே, அந்த 192 கிலோ தலையில வைக்கலாமா மனுஷனுக்கு? வைக்கலாது. இந்த லைட் தொங்குதே, இதை போல பெரிய சங்கிலியால் அதை கட்டி அரசனுடைய சிம்மாசனத்துக்கு நேராக அதை வைத்திருப்பார்கள். அரசன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள். அழிந்து போய்விட்டது அந்த ஆட்சி எல்லாம். 1 கிராம் தங்கத்தை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கவில்லை. எல்லாத்தையும் பங்கு வைத்து கொடுத்தார்கள். சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அழிந்து போன ஆட்சிக்கு சொந்தக்காரனுடைய மணி மகுடம் இவ்வளோ பெருசு என்றால், 100 கிலோக்கு மேல தங்கம் என்றால், அழியாத ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கும். 7வது வானத்தில் இருக்கிறது அரிசி.
சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், 8 மலக்குமார்கள் அதை சுமந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 8 மலக்குமார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மலக்கு, ஒரு சமானியத்து அம்லாக்கின் ஃபீ சூரத்தி அவ்ஆல், அந்த மலக்குமார்கள் மலை ஆடுகளுடைய தோற்றத்தில். எப்படி? மலை ஆடுகள், இலங்கையில இல்ல அந்த ஆடு, வெளிநாடுகள்ல பனி பிரதேசங்கள்ல இருக்கும் எரும மாடை விட பெரிய ஆடுகள், கொம்புகள் இப்படி வளைந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு மலக்குடைய காதின் ஓர பகுதியிலிருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அவ்வளோ பெரிய அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அரிசி என்ன செய்கிறது? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. சிதறத்துல் முன்தஹா அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. சூரியன், சகோதரர்களே, சூரியனை பற்றி என்ன விளங்கி இருக்கிறோம்? சூரியனை பற்றி என்ன விளங்கி இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூம், சூரியன் எனக்கு சுஜூது செய்கிறது. சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸ் என்ன சொல்லுது? சகோதரர்களே, சூரியன் உதிக்குது, கிழக்குல மேற்குல மறையுது. இது சயின்ஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் சூரா யாசீனில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஸஹீஹுல் புகாரி, ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போகுமாம். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்குமாம், யா அல்லாஹ், இன்றைய நாள் காலை நேரம் ஆக போகிறது, நான் உதிக்கவா வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். சூரியன் படித்து தரும் பாடம். மனிதனுக்கு இந்த புத்தி இல்லை. வியாபாரம் தொடங்குகிறார், படிப்பை தொடங்குகிறார், கிராஜுவேஷன் நடக்குது, PhD, தொழில், 2 ரக்காத் தொழுது, 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் திருமணம் முடிக்க போகிறேன், 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், நல்லதா கெட்டதா வழியை காட்டு. கேட்டவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? சூரியனுக்கு இருக்கும் புத்தி மனிதனுக்கு இல்லை. எல்லாரும் இல்லை,